நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு குழந்தைக்கு பர்த்டே எடிட்டிங் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்டோ இல்லை வேறு எதனா பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் ஃபோட்டோ உள்ள போகிறேன். ஆட் ஃபோட்டோ உள்ள போயிட்டு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு உண்மையான பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறேன். நான் இந்த இமேஜெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்களும் எடிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபோட்டோஸ்லாம் இப்போ செலெக்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் அதாவது இந்த இமேஜ் அதாவது இந்த எடிட்டிங்க்கு தேவையான பேக்ரவுண்டை செலெக்ஷன் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வைக்கிறேன். கம்மியாக வச்சுட்டு நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரினா கொஞ்சம் லைட்டாக லேஸாக டிம்மாக இருக்கிற மாதிரி நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே வேணாலும் ஃபுல்லாகவே இது பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அதாவது இப்போ அந்த குழந்தையுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இரேசர் ஆப்ஷனில் போயிட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜ் அதாவது அந்த குழந்தையுடைய இமேஜை வந்து லைட்டாக இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் அதே மாதிரியே இரேஸ் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து இரேஸ் பண்ணுறேன். அதுமாரி 3 இமேஜ் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 இமேஜை வந்து செட் பண்ண போகிறேன். அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜும் ரைட் சைடில் ஒரு இமேஜ் கரெக்டாக சென்டராக பார்டரில் ஒரு இமேஜ் மொத்தமாக 3 இமேஜ் வந்து இப்போ நான் செட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த இமேஜ் அதேமாரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லைட்டாக அந்த கையை என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் அதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே கை கட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி அதாவது இந்த பக்கம் திரும்பின மாதிரியே செட் பண்ணுறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ் நான் வந்து சென்டராக செட் பண்ண போகிறேன். அந்த 2 இமேஜுக்கு இடையில் வந்து சென்டராக இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து அந்த 3 இமேஜை வந்து கரெக்டாக ஆர்டராக செட் பண்ணுறேன். பாருங்கள், மெர்ஜ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணுறேன். நீங்களும் அதேமாரி செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக அந்த இமேஜ் வந்து வெளியே தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக கொஞ்சம் அதில் ப்ரஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், 3 இமேஜ் கரெக்டாக அதேமாரியே சென்டராக பாக்ஸ் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். திருப்பி அதேமாதிரி ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அது உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான இமேஜை நான் திருப்பி எடுக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கீழே செட் பண்ணுறேன். அடுத்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை வந்து நான் சென்டராக செட் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட் இமேஜ் வந்து கீழே செட் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் இமேஜ் உள்ள தான் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோன்றதை நான் இப்போ செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த ரவுண்டு உள்ள செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ, அப்புறம் வந்து டேட் செட் பண்ணுறதுக்கு ஒரு பிஎன்ஜி இமேஜ், இது 2த்தையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இது நான் என்ன பண்ணுறேன்னா கிராப் ஆப்ஷனில் போகிறேன். இருங்க, இது கட் அவுட்டில் வேணால் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு முதல்ல ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவு நான் கிராப் பண்ணிவிட்டு இப்போ கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பர்சன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ அதேமாதிரி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுல் ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டு என்ன பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த பாக்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுங்கள் ஜூம் அவுட் பண்ணி அந்த இடத்துல மேலே திரும்பி செட் பண்ணுங்கள். ஓகே, நான் அந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஓகே, எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி இமேஜ் வந்து செட் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான இமேஜை நான் திருப்பி எடுக்கிறேன். அதேமாதிரி ஆட் ஃபோட்டோ உள்ள போயிட்டு ஸோ இப்போ விஜய் சாரை வந்து இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடில் வந்து செட் பண்ண போகிறேன். செட் பண்ண போகிறேன். பாருங்கள், அதேமாதிரி இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடில் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வாழ்த்துக்களுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிஎன்ஜி இமேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்களும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். வாழ்த்துக்களுடன் அப்படின்றத வந்து செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 2 பேருக்கு இடையில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஜூம் பண்ணினா எல்லா இடத்தையும் எழுத்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணிட்டேன்.
செட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கிளிக் பண்ண போகிறேன். அதான் டெக்ஸ்ட்டில் வைக்க போகிறேன். அதோடு வந்து ஹாப்பி பர்த்டே. ஓகே, அந்த பாக்ஸு அதாவது அந்த டேட் உள்ள வந்து May 1 அப்படின்றத வந்து செட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மேலே செட் பண்ணி திருப்பி அதே டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் போடுங்க கண்டிப்பாக. இப்போ அதே டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் போட்டு அது மேலே வந்து செட் பண்ணுங்கள். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் டிக்காக தெரியும். ஸோ அதனால தான் நான் அந்தமாரி செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தேதி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 01 மே மந்த். ஸோ அதனால் டேட்டை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிக் கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நான் நிறைய ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் எனக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த சென்டராக அந்த இடத்துல செட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஒயிட் கலர் தான் கொடுத்தா எடுக்கும். ஸோ அதனால் ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஸ்டிக்கர்ஸ். அதாவது இதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒன்று அதாவது நெட்வொர்க் மட்டும் தான் தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கார்ட்டூன் இமேஜ் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல கார்ட்டூன் இமேஜ் நல்லா ஜூம் அவுட் பண்ணி இந்த கார்ட்டூன் இமேஜ் இங்கே செட் பண்ணுறேன். இங்கே செட் பண்ணால் கொஞ்சம் கொசம் இருக்கும். ஸோ அதனால் இங்கே செட் பண்ணிவிட்டு இப்போ அதையே டூப்ளிகேட் போட்டு அதில் வந்து ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்னு இருக்கும், அதில் போங்க. சாரி, க்ராப் உள்ள போயிட்டேன். ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்னு இருக்கும், அதில் போங்க. அதில் போயிட்டு செகண்டாக இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்டாக இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த செட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் நல்லா அழகாக தெரியும் அந்த கார்ட்டூன் இமேஜ். இப்போ வந்து உங்களுடைய நெட்வொர்க் ஆன் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஸ்டிக்கர்ஸ் உள்ள போனீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் உள்ள போய்ட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வரும். அதாவது ஸ்டிக்கர்ஸ் நிறைய வரும், ஏகப்பட்டது வரும். நீங்கள் அதுக்கு எதுவும் பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நெட்வொர்க் இருந்தாலே போதும். எனக்கு கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகே, இப்போ இதில் நான் வந்து என்ன செலெக்ஷன் பண்ண போகிறேன்னா அந்த பாருங்கள், அந்த திருவிழாக்கெலாம் நம்ம இது பண்ணுவோம்ல, கலர் கலராக மேலே தோரணை கட்டல, அந்த தோரணை தான் இப்போ நான் செலெக்ஷன் பண்ணுறேன். அந்த தோரணை செலெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வரத்துக்கு. வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்றது வந்து மேலே செட் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் இடம் விடலை, அதாவது எப்படியா கொஞ்சம் கேப் விடலை. நீங்கள் கேப் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ அதையே நான் என்ன பண்ண போகிறேன்னா டூப்ளிகேட் போட்டு பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணுறேன். நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து சுற்றி இமேஜ் வந்து அதாவது பார்டர் லைன் கொடுக்கணும். அப்புறம் வந்து இமேஜ் சேவ் பண்ணலாம். ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை. இப்போதைக்கு அந்த குழந்தையோடைய கையில் வந்து கொஞ்சம் ஒரு பலூன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் அதிலே போயிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு திருப்பி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பலூன் இமேஜ் வரும் கண்டிப்பாக. அதில் ஜூம் அவுட் பண்ணி குழந்தையோட இந்த பக்கம் அந்த கையில் வந்து செட் பண்ணுறேன். பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக கையில் செட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சது. இப்போ மேலே இருக்க அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தனா மொத்தமாக எடிட்டிங் முடிஞ்சுது. இப்போ அடுத்து முக்கியமாக என்ன பண்ணணும்னா பார்டர் அப்படின்னு இருக்கும். அந்த பார்டர் உள்ளே போயிட்டு இதில் வந்து இன்னர் பார்டரில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரோஸ் கலரோ இல்லை ஒரு எல்லோ கலரோ கொடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்தா நல்லா டிக்காக தெரியுது. உங்களுடைய விருப்பம், நீங்கள் வேறு எந்த கலர்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணினா கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு பிரைட்னஸ் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பக்காவாக தெரியும். ஓகே, இப்போ வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் கேலரி அப்படின்றது கொடுத்தா கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.